கடற்கனியை நேர்ல பாத்திருக்கீங்களா? ஜனவரி 13 இருந்து ஜனவரி 17 வரை நம்ம விஜிபி கிங்டம் நடத்துற அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம்க்கு வந்தா கடற்கனியை நேர்லயே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. உத்தமபுத்திரன் படம் பார்த்துட்டு இருந்தேன். படம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சாண்டி கேரக்டரை பார்த்தோன்னே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கத்தி சிரிக்கிறோம், எல்லாம் சிரிச்சிட்டே உட்காந்து என்ஜாய் பண்றோம். அது என்ன டைம் இருக்கும், எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் இப்போதான் நான் வந்து ரொம்ப டீட்டெயிலிங்காக நோட் பண்ணேன். இப்போ ஷூட்டில் இருந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அண்ணன் சார் வந்து சாரை மீட் பண்ணியா அப்படின்னு மீட் பண்ண அப்படின்னு கூப்பிட்டு போய் காமிச்சிட்டு அவர் வந்து அட்டக தினேஷ் அப்படின்ட்டு இன்ட்ரோ கொடுத்துட்டார். நான் வந்து சார் நான் அட்டக தினேஷ் இல்லை சார், நான் இவர் சார் அப்படின்னு நான் சொல்றது இவர்கிட்ட பேசுறதுக்குள்ள எதிரிலேருந்து சார் பா இவர் யுவன்பா மைன்சாமி சார் சன்பா அப்படின்னோடனே அதுதான். நான் ஒரு தடவை என்ன பண்ணேன், 2 வாட்டி காலைல அதே மாதிரி திரும்பி பார்த்துட்டு ஹலோ சொல்லிட்டார். இப்போ ஓயாமல் எப்படி சொல்லிட்டு இருந்தா அவருக்கே போர் அடிச்சிட போகுதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு இடத்துல ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கேன். செடியெல்லாம் ஃபுல்லாக இருக்கும், செடிக்கு பின்னாடி அப்படியே சைலண்டாக ஃப்ரெண்ட்ஸோட நின்றுட்டு இருக்கும்போது இப்படி எட்டி பார்க்கும்போது கரெக்டாக அவர் பார்த்துட்டார். என்னமோ நம்ம ஸ்கூல்ல மிஸ் கிட்ட மாட்டும் போது சார் எட்டி பார்த்துட்டாரு ஒளிக்கும்ல, அவர் பார்த்ததுக்கு நான் ஏன் பயப்படுறதில்ல, நான் பயந்துட்டு ஒளிஞ்சிட்டேன். அங்கேயும் மாட்டிக்கிட்டேன். காரணமே தெரியாதவங்க எல்லாம் வந்து அவ்வளோ இறங்கி நின்று வேலை செஞ்சு ஹெல்ப் பண்ணி தண்ணி எடுத்துட்டு போய் கொடுக்கறது, டீ காஃபி எடுத்துட்டு போய் கொடுக்கறது, அந்த மாதிரி நிறைய பேரை பார்த்தேன் அன்னைக்கு வீட்டில் வீடு ஃபுல்லாக. ரொம்ப எனக்கு பெரிய விஷயம் அதெல்லாம். அதுக்கப்புறம் கூட பார்த்துட்டு இருந்தேன். ஆமா அதுதான் ஒருத்தவங்க அப்பா சொல்றதுன்னு இல்லை, பொதுவாகவே ஒரு மனுஷன் வாழ்ந்ததை விட வந்து போகும்போது அவர் இப்படி வாழ்ந்தாருன்றது ஒரு விஷயம் இருக்கு. கேட்ட திறக்க சொன்னா நான் வண்டிக்கு டின்ட்டு வேற ஒட்டலப்ப, வண்டி வெளில இறங்குது, நேரா போறாரு, அப்படியே இறங்கி ஏர்போர்ட் வரைக்கும் போறாரு. ஏர்போர்ட் சிக்னல்ல ஒருத்தர் பைக்ல வந்து நின்று அப்படியே ஜாலியா அப்படியே பார்த்துட்டு அவர் ஷாக்கு. விகடன் வியூவர்ஸ் அண்ட் ரீடர்ஸ் அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு வணக்கம். இட்ஸ் மீ மாதவன் கேஎஸ். இன்னைக்கு இந்த இன்டர்வியூல நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யுவன் மயில்சாமி அவர்கள் தான். வணக்கம். வணக்கம். புலிக்கு பிறந்தது பூனையா அப்படின்னு நிச்சயமா புலியா தான் இருக்குன்னு. ஸோ ரீசெண்டா உங்க தங்க மகள் அந்த ப்ரோமோ லான்ச் வந்து பார்த்தோம். பார்த்த எல்லாருக்குமே வந்து அந்த இவ்வளோ நாள் நீங்க பண்ணதுக்கும் இப்போ ஒரு லான்ச்சுக்கும் ஒரு வித்தியாசம் தெரிஞ்சது. நிறைய பீப்புள் கிட்ட நீங்க போய் ரீச் ஆனதை பார்க்க முடிஞ்சது, எஸ்பெஷலி பிக் பாஸ்லயும் கூட. இந்த ஒரு ரிசப்ஷன் நீங்க எப்படி பாக்குறீங்க, இந்த ப்ரோமோலே இவ்வளவு பேருக்கு ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு? அது பயங்கரமான ஹாப்பினஸ் தான். என்ன நம்மளுக்கு எப்பயுமே தேவை வந்து இந்த கைத்தட்டலும் 4 பேர் பார்க்கும்போது நல்லா பண்ணியிருக்கீங்க, இது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்றது தான் நம்மளுக்கு நம்ம சினிமா ஆளுங்களுக்கே அதுதான் தேவை. ஸோ அதெல்லாம் இது கொடுக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்ட் தான். அதெல்லாம் மேற்கொண்டு நம்ம ஒன்றும் நல்லா பண்ணணும் அப்படின்றது தான் இதெல்லாம் தோன்றது. சினிமால கெரியர் ஸ்டார்ட் ஆச்சு, இப்போ வந்து சீரியல்ல அடுத்த ஸ்டேஜ் ஒரு இது போயிருக்கீங்க. பட் வெளியில இருக்க பார்வையில் எப்படி இருக்குன்னா, சினிமால இருந்து சீரியல் வரும்போது வாய்ப்புகள் அங்க கிடைக்காம இங்க வராங்களா அப்படின்ற ஒரு பார்வை. இது ஆக்சுவலா எல்லாரும் அது யோசிக்கிற ஒரு விஷயம் தான். பட் என்னன்னா இப்ப நம்மலாம் நான் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆசை வந்து நடிக்கணும், அவ்வளவுதான். நடிப்பு நம்மளுக்கு என்ன கேரக்டர் கொடுத்தாலும் அதை நல்லா பண்ணணும் அப்படின்னு. ஸோ அப்ப வந்து இது இந்த இடம் அந்த இடம்ன்றது நான் பண்ண போறது ரெண்டுமே ஒரே இடம் தான். 2 இடத்துலையும் நான் ஒண்ணுதான் பண்ண போறேன். அது ரீச் ஆக போறது எல்லா இடத்துக்கும் ரீச் ஆக போகுது. ஸோ அதனால இது அந்த இடத்துல பண்ணா இது பெரிய ரீச், இந்த இடத்துல பண்ணா சின்ன ரீச்னு கிடையாது. நம்மளும் அவங்க பார்க்க போறாங்க, நம்மளும் அவங்க ஏத்துக்க போறாங்க. இங்க இருந்து எங்க வேணாலும் நம்ம போவோம். அதனால வந்து நம்மளோட டேலண்ட்டை எங்க இருந்து வேணாலும் காமிக்கலாம். ஓகே, அந்த பெருசு சிறுசுன்னு ஒன்றும் பார்க்கல, எனக்கு தெரியல. ஆமா, எந்த இடமா இருந்தாலும் புதுசா நம்ம ஒண்ணு பண்ணணும், அதை பண்ணிடுவேன் நிச்சயமா. தங்கமகள்ல வந்து யுவன் மயில்சாமி என்கிற முத்துப்பாண்டி அப்படின்னு தான் இனிமேல் அந்த கேரக்டர் நேம் இல்லை. ஆமா நானும் அதான் யோசிச்சேன். நல்லா பரவாயில்ல, பயங்கரமா இருக்கு அப்படின்ட்டு. பேர் இது முத்துப்பாண்டின்ற நேம் வந்து நம்ம பயங்கரமான அழுத்தமான நேம். ஆமா, அத எனக்கு அது ஒண்ணு சொல்லுவாங்க, ஷார்ட் நடுவில் அந்த மாதிரி யூஸ் பண்ற மாதிரி வரும்போது வேணாம் நம்ம ஏதாவது புதுசா பண்ணுவோன்னு. அதை நான் ரொம்ப யோசிப்பேன். எனக்கு வந்து இன்னொருத்தவங்க சாயல் எடுத்துக்கிறத விட வந்து நம்மளோட சாயலை கொஞ்சம் காமிக்கணும்ன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால ஏதாவது புதுசா பண்ணுவோன்றது மாதிரி நீங்க அந்த முத்துப்பாண்டி ஓகே, அது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். அதுல இருந்து இது ஏதாவது கொஞ்சம் வேறப்பட்ட மாதிரி கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு சேலஞ்ச் மாதிரி கிடைச்சிருக்கும். ஆமா அதேதான். இது என்ன மாதிரி ரோல் பிரதர்? இது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கிற ஒரு பையன். வில்லேஜ்ல எது தப்பு இருந்தாலும் தப்புக்கு எவ்வளவு ரியாக்ட் பண்ணுமோ ரியாக்ட் பண்ணிடுவான், சந்தோஷத்துக்கு எவ்வளவு ரியாக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரீம் போவான். ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் தான் போவான். அந்த கேரக்டர் கூட இருக்கிறவங்க க்ளோஸ் ஆகுறவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றதான் கான்செப்ட். இவன் எவ்வளவு கொடுமைப்படுத்துறான்றதான் அப்படி சொல்றேன். இது நெகட்டிவ் ஷேடா இல்ல பாசிட்டிவான? இப்போ இது ஆக்சுவலா பாசிட்டிவ் ஷேட் தான். ஓகேங்களா, நெகட்டிவ் ஷேட் கிடையாது. சோ தப்பு எங்க நடக்குதோ அந்த இடத்துல தான் அவன் கோவப்பட போறான். சோ எங்க நல்லது இருக்கோ அந்த இடத்துல சந்தோஷப்பட போறான். சோ நெகட்டிவா இருக்கிறவங்க கிட்ட நெகட்டிவ் கேரக்டர் மாதிரி இருக்கும், பாசிட்டிவா இருக்கிறவங்க கிட்ட பாசிட்டிவ் கேரக்டர் மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த ப்ரோமோல பார்க்கும்போது உமன் ஓரியன்டட் சீரியல் மாதிரி தெரிஞ்சது. ஸோ அதுல உங்களுக்கு ஸ்கோப் இருக்குமா இருக்காதா, இல்ல எந்த மாதிரி இருக்கும்? ஆக்சுவலா வந்து எனக்கு வந்து என்னன்னா ஒரு படம் போறோம்னு வச்சுக்கோங்களேன், படத்துல வந்து இந்த பெரிய கேரக்டரா சின்ன கேரக்டரா நான் யோசிக்கவே மாட்டேன். ஒரே ஒரு சின்ன ஒரு ஷார்ட்டா இருந்தாலும் அந்த ஷார்ட்ல வந்தவன் நல்லா 100% ஒரிஜினலா இருந்துச்சு அந்த கேரக்டர். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி பார்க்கும் போது எனக்கு இந்த கதையில கிடைக்கும் போது என்னன்னா, அக்கா இருக்காங்க, அத்தை பொண்ணுங்க 4 பேர் இருக்காங்க. அது இல்லாம எனக்கு ஒருத்தவங்க லவ் பண்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ், அவங்க ஒருத்தவங்க தனியா இருக்காங்க. இவ்வளவு பேருக்கு நடுவில் போகும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாவும் இருக்கு, நல்லா ஜாலியாவும் இருக்கு.
ஸோ அதனால இத்தனை பேரை தாண்டி நம்ம என்ன நம்மளது என்ன தெரியுது அப்படின்றது பாக்குற மாதிரி இருக்கும். ப்ராப்பரான பாய் நெக்ஸ்ட் டோர், அதுவும் வில்லேஜ்ல இருக்க பாய் நெக்ஸ்ட் டோர். ஆமா அதேதான். சீரியலோட ரிலீஸ் டைமிங்க பார்த்தோம். பார்க்கும்போது பிரைம் டைம் வந்து ஈவினிங் டைம், இது வந்து மத்தியானம் லான்ச் ஆக போகுது. ஸோ இந்த பிரைம் டைம் இல்லாமல் இது வரும்போது இந்த ப்ராப்பரா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம் நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படின்றக்க அந்த டைம். அவங்க மனசுலலாம், அதாவது வீட்டில் இருக்க பெரியவங்க மனசுலாம் இடம் பிடிச்சிருவீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா, அதெல்லாம் அஃப்கோர்ஸ் டெஃபினெட்லி. அதுதானே நம்ம பண்ண போறோம். சும்மா இருந்தா எங்கேயுமே நிக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன நம்ம பண்றோம் அப்படின்றது அதுல எனக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. ஆமா, அதை நான் மட்டும் எனக்குள்ளேயே சொல்லிக்கணும், வெளியே சொல்ல தேவையில்லாத. இந்த சீரியலோட டைரக்டர் யார் பாத்தீங்கன்னா ஹரிஷ் அவர்கள், உங்களோட அண்ணன் மாதிரி. ஸோ அவருக்கு இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த சீரியல் காற்றுக்கென்ன வெளி, அது வந்து நல்ல பாப்புலர் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த சீரியல் எடுக்கிறாரு. ஸோ ஆடியன்ஸ் மத்தியிலேயும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இந்த இடத்துல நீங்களும் என்ட்ரி ஆறீங்க. ஸோ இந்த வாய்ப்பு எப்படி உங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்லுங்க. ஒரு நாள் சொல்லவே, நான் வாக்கிங் போயிட்டு இருக்கேன், ரோட்ல கேஷுவலாக வாக்கிங் போயிட்டு இருக்கோம். திடீர்னு ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணிட்டு பார்த்ததுக்கப்புறம் ஒரு பேர் வந்தோடனே ஓகே இந்த அண்ணன் தெரிஞ்சு கேள்வி நம்ம தெரிஞ்சவராச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன். ஆனால் அப்படின்னா இந்த மாதிரிப்பா ஒரு விஷயம் இருக்குப்பா, பண்றியாப்பா அப்படின்னு. ஆனால் எனக்கு ஓகே, ஆனால் நீங்கள் என்னை பார்த்துருங்க, அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க. சரிப்பா சொல்லுப்பா அப்படின்னு வீடியோ எடுத்து அனுப்பின உடனே பயந்து ஃபோன் அடிக்கிறாரு. என்னப்பா ஏன்பா இப்படி இருக்க அப்படின்னு. எதனால மீசெல்லாம் எதுவுமே இல்லாமல் அப்படியே முழுன்னு இருந்தேன். அவர் எதிர்பார்த்துட்டுனா இந்த லுக்ல என்ன எதிர்பார்த்தாரு. இந்த மாதிரி ஒரு போட்டோ இருந்துச்சு, அந்த போட்டோவை பார்த்துட்டு உடனே சேனல்ல பேசிட்டு என்கிட்ட பார்த்த உடனே ஒரு ஷாக்கு. சரி ஓகேப்பா ஒரு டெஸ்ட் ஷூட் எடுப்போம்ப்பா அப்படின்னா அடுத்த நாள் காலையில அந்த லுக்லேயே ஒரு டெஸ்ட் ஷூட் போனோம். டெஸ்ட் ஷூட்ல வந்து அவர் பார்த்ததுக்கு அப்புறம் அவர் பாக்குறாரு இந்த தாடியோட இருந்தா எப்படி இருந்திருக்கும். அவர் முடிவு பண்ணிட்டாரு. ஒரு 45 நாள் வெயிட் பண்ண வச்சு, டோட்டல் டீம் எல்லாரையும் வெயிட் பண்ண வச்சு, அதுக்கப்புறம் நவம்பர்ல தான் ஷூட்டே ஸ்டார்ட் பண்ணோம். நவம்பர்ல ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் உண்மையிலே ஹரிஷ் ப்ரோ வந்து ரொம்ப டேலண்டட். பட் என்கிட்ட சிக்கி ரொம்ப கஷ்டப்படுறாரு. என்ன மாதிரி விதத்துல? ஐயோ, அவர் இப்போ எந்த விதமே சொல்ல முடியாதுங்க. அவர் நான் வந்து நான் வந்து லொகேஷனுக்குள்ள வருவேன், இன்னைக்கு டென்ஷனே படுத்தக்கூடாதுன்னு நம்ம கம்முன்னு இருக்கும். ஓகே கம்முன்னு இருப்பேன். ஆனால் நான் சாப்பிட்றனோ இல்லை நான் எல்லாரையும் கூட்டு போய் உட்காந்து சாப்பிட்றனோ இல்லை எங்கே போனாலும் எனக்கு ஏதாவது ஒரு டீம் ஒன்று செட் ஆகிடும். அப்புறம் கேங் அவர் அப்புறம் பாப்பாரு, டே கொஞ்சம் கம்முன்னு இருடா, ஏன்டா இப்படி பண்ற. அவர் டென்ஷனே ஆக மாட்டாரு. பட் அவர் ஃபேஸை பார்க்க கண்டுபிடிச்சிரு, அண்ணே கூல் சேனல் கிளியர் பண்ணிடலாம், நம்ம பார்த்துக்கலாம். இப்படியே எங்களுக்கு 2 பேருக்கும் போயிட்டே இருக்கும். ஆனால் ஒரு நாள் எந்த டே பார்த்தோன்னே சூப்பர் நல்லா வந்திருக்கு அப்படின்னு என்ன சொல்லிட்டே இருப்பாருன்னா, கொஞ்சம் விளையாட்டுத்தன்மையை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கூடான்னு இதுதான் அவர் என்ன கேட்டே இருக்க விஷயம். ஃபீமேல் லீட் அஸ்வினி, அவங்கள பத்தி சொல்லுங்க. எப்படி உங்களுக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு சீரியல்ல? ஆக்சுவலாக 2 மாசம் ஆச்சு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங் போனப்பவே அதர் ஆர்டிஸ்ட், இப்படின்னா என் அக்கா கேரக்டர் பண்ண நீப்பா, அப்புறம் என் கூட என்னோட அத்தை பொண்ணுங்களா பண்ற கேரக்டர் எல்லாரும் நாங்களாம் போன ஃபர்ஸ்ட் டேவே எங்க பாண்டிங் பார்த்துட்டு, நீங்க இதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸா, இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நாங்கள் அன்னைக்கு தான் மீட் பண்ணோம். ஆனால் எங்க செட்டில் வந்து இப்படி நாங்கள் 4 பேர் 5 பேர் ஒன்னா உட்காந்து சாப்பிட்றதுல இருந்து பேசுறது உட்காந்து ஒரே ஒரு 4 கேரக்டர் மட்டும் 4 அடி தள்ளி உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. சரி அந்த 4 அடி இப்படி பக்கத்துல வந்து எங்க கூட பேசாயி மிங்கிள் ஆகிறதுக்கு 2 மாசம் ஆயிடுச்சு. இப்ப அந்த 2 மாசம் முடிஞ்சிருச்சுல. இப்ப நாங்க பயங்கர மறுபடியும் ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இப்ப டேரக்டர் மறுபடியும் அதை பார்த்துருவாரு. ஏய் எல்லாரும் இப்படி கதை பேசிட்டு இருந்தா என்னடா போய் யாரை வச்சுதான் சுட்டிக்கிறேன், வாங்கடா இந்த பக்கம். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். குட் கெமிஸ்ட்ரி ஆக்சுவலா ஃப்ரேம்ல பார்த்துட்டு. அது நாங்க எங்க தெரிஞ்சு போனா நாங்க பண்ணி முடிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இருக்கு இன்ஸ்டாகிராம், அவங்களே நம்மளை வச்சு சூப்பரா அழகழகான ரீல்ஸ் எடிட் எல்லாம் பயங்கரமா பண்ணி போடுறாங்க. அதுல கீழே கமெண்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்ன மாதிரி நல்ல பேர், ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி பண்ண சீரியல் வந்து ஒரு நல்ல ஒரு ஹிட் இருந்துச்சு. அதுல ஒரு பேர் காம்போ இருந்துச்சு. அவங்க அதுல என்ன சொல்றாங்க, அந்த காம்போக்கு ஈக்குவலா இருக்கிற மாதிரி தோணுது, நல்லா இருக்கு. எனக்கு இது ஆக்சுவலி சத்தியமா சொல்றேன், எனக்கு இதெல்லாம் புதுசு தான். எனக்கு லொகேஷன் ஃபர்ஸ்ட் நாள் போனதுல இருந்தே நிறைய புது விஷயம் நடந்துச்சு. அந்த மாதிரி வந்து நான் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஓகே, பீப்புள்ஸ் எடுத்துக்கிறது வந்து உடனே நம்ம லைவா பாத்திர முடியுது. ஏன்னா சினிமால இருந்து நீங்க சீரியல் இப்போ பண்றீங்க, நிறைய புது விஷயங்கள் இருக்குன்னு சொல்றீங்க. எந்த மாதிரி புது விஷயங்கள்லாம் சீரியல் இதுல நீங்க ஃபேஸ் பண்ணீங்க? புது விஷயம்னா என்னன்னா, இப்ப நம்ம ஓப்பனா சொன்னா சினிமானா காலைல 6 மணிக்கு லொகேஷன் போயிடுவோம், சாயங்காலம் 6 மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்சிடும். நான் அதே நாள்லயே ஒரு நாள் காலைல 6 மணில இருந்து சாயங்காலம் 6 ஆக போதுரா தம்பிட்ட கிளம்பலாண்டா, ரெடியாரா பேக் பண்ண அப்படின்னும் போது அப்படியே 6:45 7 ஆகுது. கேட்குறேன், என்னப்பா 7 மணி வரைக்கும் போகுது, டபுள் கழிச்சிட்டேன் சார். இங்க அப்படிதான் சார் 9 மணி வரைக்கும் ஷூட்டிங் சார் அப்படின்னா. எனக்கு அது தெரியவே தெரியாது. மார்னிங் 6 to 9, ஆக்சுவலா வந்து மார்னிங் 9 to நைட் 9. அது ஓகே. இது வந்து டெலிவிஷனோடது. நம்ம சினிமா அது வந்து எப்படின்னா ஈவினிங் 6 to மார்னிங் 6 to ஈவினிங் 6. இது நம்மளுக்கு தெரியாது இல்ல. ஃபர்ஸ்ட் நாள் போனோடனே ஷாக், ஆஹா அப்படின்ற மாதிரி ஆச்சு. அப்புறம் நிறைய விஷயம், இந்த காஸ்டியூம்ஸ் ஃபர்ஸ்ட் நாள்லாம் நான் காஸ்டியூமே எடுத்துட்டு போல, நான் பாட்டு ஆஸ் யூஷுவல் கிளம்பி போற மாதிரி போயிட்டு அப்புறம் தான் தெரியும் வந்து டெலிவிஷன்ல வந்து ஓன் காஸ்டியூம் அப்படின்ட்டு. இதெல்லாம் எனக்கு தெரியாது. அன்னைக்கு உட்காந்து டே தம்பி எல்லாத்தையும் எடுத்துருவாங்கப்பா, சீக்கிரம் எடுத்துருவாங்கப்பா அப்படின்னு அரேஞ்ச் பண்ணிட்டு ஒரு 10 மணிக்கு தான் நான் ரெடி ஆனேன் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேவே. இந்த மாதிரி நிறைய புது விஷயம்லாம் நடந்துச்சு. இந்த மாதிரி இப்ப அடாப்ட் ஆயிடுச்சு. ஆமா, அவ்வளவுதான். ஃபேமிலி மத்தியில எவ்வளவு தூரம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க? ஆக்சுவலா வந்து என்னாச்சுன்னா, இப்போ 2 ப்ரோமோ வந்துச்சு. 2 ப்ரோமோவையும் பார்த்துட்டு எங்க வீட்டில் எல்லாரும் அதான் கேட்குறாங்க,
உண்மையை சொல்லு, இந்த படத்துக்கு கதை டைரக்டர் அவரா இல்ல நீயா? அதே நாங்க உன்னை திட்டுற டைலாக்லாம் வந்து உனக்கு ப்ரொமோவா போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா அப்படியே அதே மாதிரியே ஒருத்தவங்க பார்த்துட்டு சொல்றாங்க, என்னடா டேய் வீட்டுல சொல்ற மாதிரியே உன்னை ப்ரோமோல போட்டு வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. இது நீ ஏதாவது எழுதியா உன் டைலாக்கா? இல்லப்பா இது கதையோட டைலாக், கதையே அப்படிதான் அப்படின்னு. ஸோ என்னோட நேச்சுரல் ஆக்டிங் கேரக்டர் எப்படி இருக்கோ அதுக்கு ஈக்குவலா தான் இந்த ஸ்டோரியும் இருக்க போகுது. ஸோ அதனால நான் புதுசா உங்களை தெரிஞ்ச எல்லாருக்குமே இது வந்து அப்படியே இருக்கும் அப்படின்ட்டு தான் விஷயம். இந்த இன்னைக்கு ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆச்சு, அதை பார்த்துட்டோன்னே எல்லாரும் அதான் கேட்குறாங்க, இந்த உன்னோட கேரக்டர் இது முத்து பண்ணலாம் பேர் இவனே பேர் வச்சுக்கோங்க. ஸோ இந்த சீரியல்ல ஒரு ஸ்டார் யாருன்னா தலைவாசல் விஜய் அவர்கள். அவரோட நடிச்சது எப்படி இருந்துச்சு? ஏன்னா அப்பாவுக்கும் அவர் நல்ல ஒரு நண்பர். இல்ல உண்மையிலேயே தலைவாசல் விஜய் சார் சொன்னா பயங்கரமான நாலேஜ். ஆக்சுவலி அவர்கிட்ட பேசும்போது நம்ம பேசவே தேவையில்லை, அவர் பேசுறதெல்லாம் லிசன் பண்ணாலே கொஞ்ச நேரத்துக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். அந்த மாதிரி ஒரு பர்சன். பட் மோஸ்ட் ஆஃப் டைம் நான் சின்ன வயசுல பார்த்துக்க அவர் எனக்கு பார்த்தா சாய்பாபா ஞாபகம் தான் வரும். அவர் தான் சாய்பாபா படத்துல ஒரு சின்ன வயசுல நம்ம பார்த்துருப்போம், நிறைய சாய்பாபா படம் வந்துருக்கு. அதுல இவர் போட்டிருக்க அந்த சாய்பாபா லுக் மட்டும் பாத்தீங்கன்னா அவ்வளோ நேச்சுரலா ஆப்டா இருக்கும். அதனாலேயே நான் நிறைய வாட்டி தேர்ஸ்டே டைம்ல நான் மயிலாப்பூர் சாய்பாபா கோயில அவர் பார்ப்பேன். அவரை பார்க்கும் போது எனக்கு ஒரு அவ்வளோ ஒரு ஹாப்பி பிளஸிங்ஸ் ஒன்று வரும். அப்படியே ஒரு பிளிஸ் கரெக்டா இருப்பார். அதே மாதிரி ஆப்டா அவர் ஃபேஸ் கொஞ்சம் செட்டில்டா வச்சிருப்பார்ல. பெர்ஃபார்மன்ஸ் டைம்ல பேசும்போது விட்டுருங்க, ரொம்ப அமைதியாக எங்கேயாவது உட்காந்துட்டு இருக்காருன்னு பார்க்கும்போது அவ்வளோ காமான ஒரு ஃபேஸ் அது. ஸோ அந்த மாதிரி மற்றபடி நாங்கள் லொக்கேஷனில் வந்து எங்களுக்கு ஒரு 1 to 2 weeks தான் ஷூட் பேட்ச் வந்துச்சு. அதுலேயே நிறைய பேசிட்டு இருந்தோம். ஏன்னா அப்பாவோட அவர் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அது மாதிரி வந்து நிறைய பேசிட்டு இருந்தோம். இந்த டைம்ல அப்பா இல்லை அப்படின்ற அந்த ஒரு மிஸ்ஸிங் இருக்கு. அந்த மிஸ்ஸிங் வந்து எப்படின்னா, இப்போ ஓப்பனாக சொல்லணும்னா, இப்போ இந்த ஷூட்லேயே போயிருக்கும் போது தலைவாசல் விஜய் அவர் பார்த்துட்டு பேசிட்டு இருக்கும் போது அவர் ரொம்ப கூலாக பேசிட்டு இருக்காப்புல என்கிட்ட. பேசிட்டு அப்புறம் ஆமாம் அப்பா அப்புறம் அப்பா எங்கே இருக்கா அப்படின்னு பேசிட்டு அப்புறம் ஒரு செகண்ட் சாரிப்பா அப்படின்னா நான் அது அப்போ அவர் யோசிக்கிறது என்னன்னா, அவர் இல்லைன்றத வந்து யாருமே அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன நம்பல. இப்பயும் இங்கதான் எங்கேயாவது இருப்பாப்புல, ஏதாவது ஹோட்டலுக்கு ஏதாவது தேவைன்னா அவருக்கு ஃபோன் அடிச்சா இந்த ஹோட்டல் நல்லா இருக்கும் போங்கன்னு சொல்லுவார், இந்த கோயில் போங்க நல்லா இருக்கும் போங்கன்னு சொல்லுவாருன்ற மாதிரி அவர் இப்பயும் அவரோட பிரசன்ஸ் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. ஸோ ஆஸ் லைக் தட் அவங்களே அவ்வளோ ஃபீல் பண்ணா எனக்கு இன்னும் அதிகமாக ஆக்சுவலாக இப்போ நம்ம பிரசன்ஸ் ஃபீலிங் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து அந்த ஒரு இந்த ஃபோட்டோவில் பார்க்குறதோ அப்படி பார்க்கறது கூட எனக்கு ஒன்றும் தோணலை. நான் ஒன்றும் ஃபோட்டோ கூட நான் ஒன்றும் மாட்டல. சும்மா ஏதாவது ஒரு படம் போட்டா வந்துருவாப்புல, ஏதாவது ஒரு சேனல் பார்த்துருவோம் திடீர்னு வந்துருவாப்புல. நேற்று கூட உத்தம புத்திரன் படம் பார்த்துட்டு இருந்தேன். படம் பார்த்துட்டு இருக்கோம், அந்த சாண்டி கேரக்டரை பார்த்தோன்னே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கத்தி சிரிக்கிறோம், எல்லாம் சிரிச்சிட்டே உட்காந்துட்டு என்ஜாய் பண்றோம். அது என்ன டைம் இருக்கும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் இப்போதான் நான் வந்து ரொம்ப டீட்டெயிலிங்காக நோட் பண்ணேன். ஓகே, நோட் பண்ணி அதனால வந்து நம்ம என்ன ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் அவர் இருக்கும்போது இந்த நேரத்துக்கு என்ன சொல்லியிருப்பாருன்றத ஐ கேன் ஃபீல் தட் ஆக்சுவலி. ஆமா இருக்கு. அதனால வந்து அந்த அவ்வளோ மிஸ்ஸிங் அந்த சீன்ஸ் எல்லாம் இல்லை. பட் ஆனால் கண்டிப்பா வில் பி வித் அஸ் வித் ஆல் ஆஃப் அஸ். ஏன்னா சோஷியல் மீடியா திறந்தாலே அவர் லைஃப் தாட்ஸா சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு ஸோ எனி டைம் அவர் இருக்கிற மாதிரி. அவரோட டெத் அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இவ்வளவு பேர் வந்தாங்க. அதாவது அபார்ட் ஃப்ரம் சினிமா இண்டஸ்ட்ரி தாண்டி காமன் பீப்புள்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ரோட் கிளீன் பண்றவங்க அவங்க எல்லாரும் வந்துட்டாங்க அன்னைக்கு. இப்படி எல்லாம் ஒரே இடத்துல தான் இருந்தாங்க. அவங்க எல்லாம் ஃபுல்லா பார்த்தோம், கவனிச்சோன்னாங்க. நான் ஆக்சுவலாக போலீஸ்க்கு அவங்க வீட்டில் சொல்லிட்டு இருந்தேன், எதுக்கு ரோடெல்லாம் பிளாக் பண்ணுறீங்க? அப்படிலாம் அவனை ரோடு பாட்டு போயிட்டு இருக்கோம், வரவங்க வந்துட்டு போங்க அப்படின்னு அவர் என்கிட்ட சொல்றாரு. உங்களுக்கு தெரியாதுப்பா, நீங்கள் வீட்டில் இருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு. ஸோ இப்போ டைம் போக போக தான் எனக்கே தெரிய வந்துச்சு, ஓகே அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கேருந்து அந்த இப்போ இடுகாடு போகிற வரைக்கும்லாம் வந்து நான் நடந்து போவேன்லாம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. இந்த நிறைய ஃபார்மாலிட்டி சீன்ஸ் இருக்கு, அதெல்லாம் இன்னைக்கு செய்யும் போது இந்த கார்னர் வரைக்கும் நடக்க வைப்பாங்க, அதெல்லாம் வண்டி ஏறி போயிடுவோம் போது ரோட்ல இருக்க பீப்புள் சொல்றாங்க, நடந்து போனீங்கன்னா அவ்வளோ தூரம் போனீங்கன்னா நாங்கள் எல்லாரும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் ஏவிஎம் அது வரைக்கும் நடந்து போனோம். அதெல்லாம் வந்து அன்னைக்கு ரோட்ல எல்லாரும் கேட்கறதெல்லாம் அதெல்லாம் வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு விஷயம். இவ்வளவு தூரம். ஆமா, ஏன்னா வந்து அந்த மொமெண்ட்டுக்கு அப்புறம் உங்க லைஃப்ல என்னென்ன சேஞ்சஸ் இருந்திருக்கு அப்பா இருந்ததுக்கும் அப்பா இறப்புக்கு அப்புறம்? நிறைய வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மளுக்கு ஒரு தைரியம் இருக்கும் தெரியுங்களா. அந்த தைரியம் வந்து ஆக்சுவலா குறைஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. அந்த தைரியத்தை நம்மளும் ஒன்று சேர்ந்து இனிமேல் உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. அப்படி நம்ம வந்து எப்படின்னா இவ்வளவு நாள் இருந்தாரு, இப்ப இல்லைன்னு ஐயோ இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது நம்ம. ஸோ இப்போ இருக்கும் போது என்ன நம்ம எப்படி இருந்தோமோ இப்போ இல்லைன்ற போது நம்ம என்னென்னலாம் மாத்திக்கணுன்றதெல்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். அப்படிதான் ஓடிட்டு இருக்கு, நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஆமா, ஒரு டேவும் வந்து அவர்கிட்ட சொல்ற மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு இவ்வளவு நடந்துச்சு, இன்னைக்கு இதெல்லாம் நடந்துச்சு, ரொம்ப நல்லா சந்தோஷம் அப்படின்ற மாதிரி டெய்லி ஷேரிங்ஸ் அதெல்லாம் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா சமீபத்துல கேப்டன் அவர்களோட மறைவு, உங்க வீட்ல இருந்து ஒரு டாக் போச்சு, அந்த டாக் தான் அவர் வீட்டுல செல்ல டாகா, ரொம்ப செல்ல டாகா. அந்த ஸ்டோரி சொல்லுங்க, அது எப்ப நடந்துச்சு? அது வந்து 2005 கரெக்ட், எக்ஸாக்ட் 2005. ஏன்னா 2004 தான் அந்த வீட்டுக்கு வந்தோம். வந்துட்டு நம்ம வீட்டுல வந்த ஃபர்ஸ்ட் பப்பியும் அவர் தான். வீட்டுல அம்மாவோட பர்த்டே அன்னைக்கு தாத்தா ஒருத்தர் கொடுத்துட்டு ஃபுல்லா அவர் வந்து வளர்ந்து பெருசாகி குட்டி போட்டதுக்கு அப்புறம் அந்த குட்டி கிட்டத்தட்ட 5 குட்டி இருக்கு. அது நிறைய பேருக்கு சினிமா ஃபீல்ட்ல இருக்கணும் போச்சு. அதுல சாரோட சன்ஸ் 2 பேருமே வந்து நம்ம பக்கத்து வீடு தான் வந்து
சுதீஷ் அங்கிளோட வீடு. அவங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது பப்பியை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது அவங்க பார்த்துட்டு ஓகே நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு எடுத்துட்டு போனாங்க. சரி இங்கே தான் இருக்கு, நம்ம போய் பார்த்துடலாம். ஏன்னா அந்த பப்பி எனக்கு ஃபேவரட் கலர் அது. அவங்க சரி நான் சார் தானே கேட்குறாங்க, அவங்க கிட்ட கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் கழிச்சு குமுதம்ல தான் அந்த போட்டோவை பார்த்தேன். ஆமா, இப்போ அந்த போட்டோ செம்ம பாப்புலர். அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். அதுவும் இல்லாமல் அவர் சொல்லியிருப்பாரு, அவர் கிளம்பி வெளியே போகும்போது அவர் வேஷ்டியை கடிச்சிருமா, வேஷ்டியை கடிச்சிட்டு விடாது, இழுத்துட்டு உள்ள இழுக்குமா, அது வெளில போகக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோ அவங்க சூப்பராக பெட்டா வளர்த்துருந்தாங்க. அது அவருக்கு ரொம்ப பிடிச்ச டாக்னு சொல்லுவாங்க. அவரோட டெத் ஏதாவது உங்களை அஃபெக்ட் பண்ணிச்சா? ஏதாவது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க. ஆனால் நான் அன்னைக்கு வந்து நான் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன்னா டு பி ஃப்ராங்க், நம்ம இப்பதான் சினிமாவில் வளர்ந்து வந்துட்டு இருக்கோம். அன்னைக்கு வந்த க்ரௌட்ல வந்து நம்ம யார் என்னன்றதெல்லாம் காமிக்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது, பேசவும் முடியாது. அன்னைக்கு நான் உள்ள போறதுக்கு அவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு. ஓகே. ஏன்னா நான் வந்து எனக்கு 9 o'clock இந்த மார்னிங் 7:30 வந்துச்சு நியூஸ். சரி ஓகே எங்க போறதுன்னு தெரியாம டேரக்டர் 9 o'clock மேலதான் நான் வந்து மண்டபத்துக்கிட்ட போறேன். எனக்கு அந்த இடத்த தாண்டி உள்ள போறதுக்கு அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ உடனே வந்து அவர் யார் அண்ணனுக்கும் ஃபோன் பண்ணல, யாருக்கும் ஃபோன் பண்ணல. 3 daysக்கு அப்புறம் இப்போ ஒரு 2 days பேக் ஃபோன் பண்ணி பேசின போது சொன்ன இந்த மாதிரி என்னால் நீ உள்ள வர முடியாமல் போயிடுச்சு, உங்களை எனக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை, நம்ம இங்கே தான் இருப்போம், நீங்கள் ஷூட் முடிச்சுட்டு வாங்க அப்படின்னாப்புல. சீக்கிரம் அவரையும் ஒரு தடவை மீட் பண்ணணும், போயிட்டு ஒரு விஷயம் பேசுறதுக்காக சீக்கிரம் போயிட்டு பேசி. அது ஏதாவது பெரிய அப்டேட் இருக்கா? அப்படிலாம் பெருசுலாம் இல்லைங்க. ஒரு நல்ல எதுவாக இருந்தாலும் நம்ம மக்களுக்காக தான் நல்ல விஷயம் செய்யணும், அவ்வளோதான். அதுக்காக. ஏன்னா அப்பா சொல்ற ஒரே வார்த்தை என்னன்னா, அப்பாவுக்கு வந்து எம்ஜிஆர்னா அவ்வளோ பிடிக்கும். எம்ஜிஆர் பிடிக்கும்னு சொல்லுவாருன்னா, எம்ஜிஆர் வந்து உயிரோட தான் இருக்காரு, எங்க தர்மமும் அன்பும் இருக்கும் அங்கே எல்லா இடத்துலையும் எம்ஜிஆர் இருப்பாரு. நான் இப்போ அந்த இடத்துல எங்கள் அப்பாவை ரிப்ளேஸ் பண்ணி பார்க்க போறேன், அவ்வளோதான். ஸோ அவருக்கு பிடிச்சதை நம்ம பண்ணிட்டே தானே நம்ம கூட பிரசன்ஸ்ல இருந்துட்டே தான் இருக்க போறது, அவ்வளோதான். ஏன்னா உங்க வீட்டு வாசலே நல்லவன் வாழ்வான் அப்படின்னு. ஆமா ஆமா, டேக் ஆயிடுச்சு, அந்த ஏரியாவோட டேகே ஆயிடுச்சு. ஆமா. சினிமா ஃபீல்ட்ல நீங்க இப்போ கிடைக்கிற அப்ரிசியேஷன் எப்படி இருக்கு? இந்த லான்ச்க்கு அப்புறம், இந்த ப்ரோமோ லான்ச்க்கு அப்புறம் சினிமா ஃபீல்ட்ல இருந்து யார் யாரெல்லாம் அப்பாவுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தவங்களை அப்ரிஷியேட் பண்ணது அந்த மாதிரி? அது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அப்ரிசியேஷன் இருக்கு. ஓகேங்களா? நம்மளது சினிமாவும் எல்லாத்தையும் சேர்த்து என்ன அப்ரிசியேஷன்னா, நம்மளோட எஃபர்ட்டை பார்த்து தான் வரப்போகிற அப்ரிசியேஷன். ஸோ அதனால எனக்கு இந்த அப்ரிசியேஷன் வந்து கொஞ்சம் நிறைய ரீச் ஆயிட்டு உடனே எல்லாருமே வந்து எனக்கு சொல்ற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு ஆக்சுவலி. பட் அது இதான் சந்தோஷம் எடுத்துக்கூடாது, இதுக்கு மேலே நிறைய இருக்கு. அதனால வந்து இப்போதுக்கு சந்தோஷமா இருக்கு, மேற்கொண்டு நிறைய சந்தோஷத்தை பார்த்து. ஸ்பெசிஃபிக்கா யாராவது கால் பண்ணி உங்களை அப்ரிஷியேட் பண்ண? எல்லா நம்ம க்ளோஸ் டைரக்டர்ஸ் எல்லாருமே ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அவங்க சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா, நீ வந்து எப்படின்னா ரொம்ப இந்த சினிமா வந்து கட் பண்ணி சீரியலா போடுறாங்கன்னா எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் வருது. இது ஒரு சீரியல் பாக்குற மாதிரி டோனா தெரியல அப்படின்னு நான் தான் சொன்னேன். இல்லைன்னா அதுதான் நானும் கேட்டேன். இந்த ரொம்ப செட்டில்டா இருந்து இந்த மாதிரி இருக்காது, இது ரொம்ப கேஷுவலா ஃப்ரீயா இருக்கும், நல்லா இருக்கும் இந்த சீரீஸ் மாதிரி நம்ம நல்லா சினிமா சீரியல் மாதிரி பண்ணுவோம் இதை அப்படின்ட்டு தான் நான் பிளான் பண்ணி சொன்னேன். லெட் பி ட்ரெண்ட் செட்டர் அப்படின்ட்டு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சேன். நெக்ஸ்ட் உங்களோட சினிமா வாழ்க்கை அதை பத்தியும் பேசணும். என்னென்ன படங்கள்லாம் இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க? தலைவர் படத்துல எல்லாம் நடிச்சிட்டு இருக்கீங்க. ஆமா. இப்ப எனக்கு ரிலீஸ் ஆக போறது வந்து 3 படம் என்னோட ரொம்ப ஃபேவரட்னு பாத்தீங்கன்னா தோகை. தோகை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபுல் படத்துலயே நான் ஒரே ஒருத்தன் தான் கேரக்டர். படத்துல வந்து வேற ஆர்டிஸ்டே இல்லை, ஃப்ரம் டாப் டு கிளைமேக்ஸ் வரைக்கும். ஒரு லாக்டவுன்ல ஒரு ஃபிளாட்ல நடக்கிற விஷயம் தான் அது. மேற்கொண்டு கேட்டீங்கன்னா இப்பயே சொல்லிடுவேன், அது வேண்டாம் அப்படி சொல்லக்கூடாதுங்க. அந்த வந்து ஒரு கதை. அது வந்து யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம ரோபோ சங்கர் அவங்களோட டாக்டரை கல்யாணம் பண்ணிக்க போறோம், கார்த்தி ப்ரோ. கார்த்தி ப்ரோ வந்து அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். அதனால அந்த படத்துக்கு பயங்கரமான வெயிட்டிங். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம தண்டகாரண்யம் பாரஞ்சி சாரோட ப்ரொடக்ஷன்ல அதுல நெகட்டிவ் ஷேட் நடிச்சிருக்கேன். அதுல வந்து பியூர் நெகட்டிவ். ஓகே. எனக்கு என்னோட ஆசை ஆக்சுவலா நெகட்டிவ் தான். நெகட்டிவ் பண்ணுன்றது ரொம்ப ஆசை. அதுல நெகட்டிவ் பண்ணி முடிச்சிருக்கு. அப்புறம் 170லயும் லால் சலாம்லயும் ஒரு சின்ன கதையே கேட்கல, தலைவரோட ஸ்கிரீன் ஷேரிங் முடிஞ்சு போச்சு, வேற எதுவுமே வேண்டாம், வாங்க போலாம் அப்படின்ற மாதிரி அது 2த்துலயும் ரோல் பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு தலைவர்? அதெல்லாம் வந்து மேஜிக் மூமெண்ட்ஸுங்க. அதெல்லாம் வந்து எப்படின்னா ஷாக்கு தான். ஷூட்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஆமா இல்ல நம்ம ஒரு பக்கத்துல இருந்தோம்ல, அவர்கிட்ட பேசணும்ல, ஆமா இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோ ஒரு பயங்கரமான, அது புதுசாகவும் இருக்காது. நிறையா வாட்டி பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன், ஃபோட்டோ எடுத்திருக்கோம். ஆனால் எத்தனை தடவை கழிச்சு வந்து பார்த்தாலும் அந்த ஒரு ஷாக் அப்படியே இருக்கும் அவர்கிட்ட இருக்கும்போது மட்டும். கொஞ்சம் நம்ம என்னென்ன சொல்ல வந்தோம், இதை சொல்லணும், இதை பேசணும், இதெல்லாம் ஒன்றுமே மைண்டில் இருக்காது. இந்த இடத்துல நீங்கள் இது பேசினது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நிறைய சொல்கிறதுக்கு பிளான் பண்ணி வச்சுருப்பேன், ப்ளீஸ் அப்படியே நின்றுவோம். ஏன்னா அவரோட அவரோட மேனேஜர் யாரோ ஒருத்தவங்க உங்களை அட்டகத்தி தினேஷ் அவர்கள் நினைச்சு உங்களை தலைவர்கிட்ட கூட்டு போயிட்டாங்கன்னு நீங்க ஒரு இடத்துல. ஆமா. என்னன்னா எனக்கு நிறைய பேர் ரிசம்பிளன்ஸ் சொல்லுவாங்க, அட்டக தினேஷ் இந்த மாதிரி இருக்கீங்க நீங்க அப்படின்னா தெரியும், நான் அன்னைக்கிட்டே சொல்லியிருக்கேன் வேற. அப்படி இருக்கும்போது ஷூட்ல இருந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அண்ணன் சார் வந்து சாரை மீட் பண்ணியா அப்படின்னு, மீட் பண்ண அப்படின்னு கூட்டு போய் காமிச்சிட்டு அவர் வந்து அட்டக தினேஷ் அப்படின்ட்டு இன்ட்ரோ கொடுத்துட்டாரு. நான் வந்து சார் நான் அட்டக தினேஷ் இல்லை சார், நான் இவர் சார் அப்படின்னு நான் சொல்றது, இவர்கிட்ட பேசுறதுக்குள்ள எதிரில இருந்து சார் இவர் யுவன்பா மைன்சாமி சார் சன்பா அப்படின்னோடனே அதுதான் இது வரைக்கும் பார்க்காத ஷாக்குன்னா அதுதான் என்னோட ஷாக்கு.
ஏன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவர் எப்படி ஞாபகம் வச்சிருப்பாரு? ஒரு பார்த்துருக்கோம். அதுல இருந்து ஒரு 4 மாசம் முன்னாடி லால் சலாம் ஷூட்டிங்ல பார்த்தோம். அப்புறம் சொல்றாரு, லால் சலாம் ஷூட்டிங்ல நல்லா தாடிலாம் வச்சுட்டு பல்கா இருந்தீங்கல்ல, நல்லா ஒல்லி ஆயிட்டீங்க, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஐயோ முடிஞ்சு போச்சு, நான் என்ன சொல்ல வந்தேன், என்ன பேசணும்னு நினைச்சேன்றதெல்லாம் மறந்துட்டேன். அவர்கிட்ட இன்னொரு விஷயம் என்னன்னா, அவரை கொஞ்ச நேரம் உட்காந்து ரசிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எங்கேயாவது ஒளிஞ்சு நின்று தான் ரசிக்கணும்னு நினைப்பேன். ஏன்னா எங்க இருந்து ரசிச்சாலும் டப்புன்னு இப்படி பார்த்துருவாரு. பார்த்துட்டு ஹலோ அப்படின்றவாரு. நம்மளால அந்த பவரை தாங்க முடியாது. நான் ஒரு தடவை என்ன பண்ணேன், 2 வாட்டி காலைல அதே மாதிரி திரும்பி திரும்பி பார்த்துட்டு ஹலோ சொல்லிட்டேன். இப்போ ஓயாம இப்படி சொல்லிட்டு இருந்தா அவருக்கே போர் அடிச்சிட போகுதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு இடத்துல ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கேன். செடியெல்லாம் ஃபுல்லா இருக்கும். செடிக்கு பின்னாடி அப்படியே சைலண்டா ஃப்ரெண்ட்ஸோட நின்று இருக்கும்போது இப்படி எட்டி பார்க்கும்போது கரெக்டா அவர் பார்த்துட்டாரு. என்னமோ நம்ம ஸ்கூல்ல மிஸ் கிட்ட மாட்டும் போது சார் எட்டி பார்த்துட்டாரு ஒளிவோம்ல, அவர் பார்த்ததுக்கு நான் ஏன் பயப்படணும் தெரியல, நான் பயந்துட்டு ஒளிஞ்சிட்டேன். ஐயோ மாட்டிக்கிட்டேன். அப்புறம் சார் அந்த அளவுக்கு ஒரு சைட் அடிச்சிருக்கீங்க. அப்படியே அவருக்கு ஏதோ ஒரு எங்க இருந்து யார் பாக்குறாங்கன்னு தெரிஞ்சிடும். அவரையும் நோட்டீஸ் பண்ணிட்டு அவர் ஹாய் சொல்லிடுவாரு. அவருக்கு ஒரு ஸ்மைல், சின்ன ஸ்மைல். அதெல்லாம் 40 டேஸ் ஷூட்ல எனக்கு பத்தவே இல்லை. எனக்கு சீன் கூப்பிட்டாங்கன்னா தான் ஐயோ கூப்பிடுறாங்களே, சரி போயிட்டு வந்துடும், டப்புன்னு போயிட்டு வந்துடும் அப்படின்ட்டு அந்த மாதிரி உட்காந்து நிறைய சைட் அடிச்சிட்டு இருக்கலாம். என்ன மாதிரி ரோல் அந்த படத்துல? காப் ரோல் தான் பண்ணியிருக்கேன். அதுல காப் ரோல். லால் சலாம்ல வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயரா பண்ணியிருக்கேன். ஓகே. ஆமா, அதுக்கு நம்ம ரிலீஸ் ஆக போகுது. ஸோ 2024 ஒரு பிளாஸ்ட் இயர். கண்டிப்பா பிளாஸ்ட் பண்ணிடணும். நானு அப்பாவோட டெத் வந்து பீப்புள நிறைய பேர் அஃபெக்ட் பண்ணிச்சு. ஆனா ஃபேமிலி எவ்வளவு தூரம் அஃபெக்ட் பண்ணிச்சு? அம்மா எல்லாம் எப்படி பாதிக்கப்பட்டாங்க? கண்டிப்பா. இப்ப நாங்கெல்லாம் குடும்பம் பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் வந்து வெளியே வருவோம் போவோம். அவங்க வந்து அப்பா கூடயே இருந்தவங்க. ஸோ அவங்கெல்லாம் ரொம்ப இதானாங்க. பட் என்னன்னா பீப்புள்ஸ் கூட இருக்கிறவங்க எல்லாரும் கம்பைன் பண்ணிட்டாங்க. அன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 to 35 டேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல வந்து சமையல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 பேருக்கு இருக்கும். யாரும் போல, எல்லாரும் வீட்லயே செட்டில். அப்புறம் நாங்கெல்லாம் அடுத்த நாள்லாம் பார்த்து கேள்வி தெரிஞ்சுக்காரு, இவர் 2 நாள் நம்ம வீட்டுல இருக்காரு, ஒரு பேர் மட்டும் என்னன்னு கேட்டு சொல்லுங்க, யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி நிறைய அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்லயே இருந்தாங்க. அந்த மாதிரி வந்து புதுசா அன்னைக்கு மீட் பண்ணவங்களாம் ரொம்ப அன்னைக்கு நம்மளுக்கு தெரியல, இது முன்னாடியே நடந்த ஒரு பழக்கம் இல்லை. ஸோ அன்னைக்கு இருந்த ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் வந்து நிறைய பேர் ஹெல்ப் ஹேண்ட்ஸ் இருந்துச்சு. யாருன்னே தெரியாதவங்கலாம் வந்து அவ்வளோ இறங்கி நின்று வேலை செஞ்சு ஹெல்ப் பண்ணி தண்ணி எடுத்துட்டு போய் கொடுக்கறது, டீ காஃபி எடுத்துட்டு போய் கொடுக்கறது, அந்த மாதிரி நிறைய பேரை பார்த்தேன் அன்னைக்கு வீட்டுல. வீடு ஃபுல்லா ரொம்ப எனக்கு பெரிய விஷயம் அதெல்லாம். அதுக்கப்புறம் கூட பார்த்துட்டு இருந்தேன். ஆமா, அதுதான் ஒருத்தவங்க அப்பா சொல்றதுன்னு இல்லை, பொதுவாவே ஒரு மனுஷன் வாழ்ந்ததை விட வந்து போகும்போது அவர் எப்படி வாழ்ந்தாருன்றது ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றது நம்ம போகும்போது தான் தெரியும். ஜஸ்ட் அது 1 இயர் முன்னாடி தான் அவர் அதை மென்ஷனும் நிறைய இடத்துல பண்ணாரு. ஆமா விவேக் சார் டெத் அப்போ. ஆமா கரெக்ட், அந்த மாதிரி பண்ணியிருந்தாப்புல. அப்புறம் ரொம்ப வந்து ஒரு பெரிய விஷயம்ன்றது வந்து நாங்க ஷாக் ஆனதுன்னு பாத்தீங்கன்னா அவரோட சொல்றது. அவர் இன்னும் நிறைய இடத்துல சொல்லியிருப்பாரு, இன்னைக்கு சிவன் கூப்பிடுறாரோ நான் கிளம்பிடுவேன், என்னைக்கு நான் எம்ஜிஆரோட ரசிகன், சிவனோட பக்தன், என்னைக்கு சிவன் கூப்பிடுறாரோ கிளம்பிடுவோம். இந்த விஷயம் என்ன ஆச்சுன்னா இப்படியே சொல்லி நிறைய இடத்துல சொல்லி பழகிட்டு இவர் வந்து ஆக்சுவலா வந்து November 6th அன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அட்டாக் வந்துச்சு. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து தீபம், திருவண்ணாமலை தீபத்துல தான் அவருக்கு அட்டாக்கே வந்துச்சு. ஓகே. அவர் வந்துட்டு தீபம் டைம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போலான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் இருந்து தீபத்தெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவரே ஆட்டோ பிடிச்சி ஹாஸ்பிட்டல் போனாரு. அது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜ் போயிட்டு அப்புறம் அன்னைக்கு வந்து காப்பாத்திட்டோம். அன்னைக்கு சப்போஸ் போயிருந்து மாதிரி நடந்துருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன சொல்லியிருப்போம்னா தீபம் அன்னைக்கு போயிருக்காருன்னு ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன் டே, அது வந்து சிவனோட ஸ்பெஷலான ஒகேஷன் டே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா February 19th வந்து சிவராத்திரி அன்னைக்கு இவங்க எல்லாரும் வந்து கோயில் போயிட்டு கோயில்ல ஃபுல் டே ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாருக்கும் சாப்பாடுலாம் கொடுத்துட்டு நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு 3 மணிக்கு மேல இப்படி நடந்துச்சு. ஸோ அது எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கு இறந்துட்டாங்கன்னா சிவன் கிட்டே தான் போயிடுவாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் 16th டே வந்து பை ஆக்சிடென்ட்லி வி ஆர் சப்போஸ் டு பி இன் காசி. அங்க ஒருத்தர் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து 16வது நடக்கிறது வந்து பெரிய பணக்காரனா இருந்தாலும் முடியாது, யார் நினைச்சாலும் முடியாது, சிவன் நினைச்சாதான் முடியும் அப்படின்னும் போது அவங்க வந்து திதி பேர் நட்சத்திரம் கேட்பாங்கல்ல, அன்னைக்கு பேர் நட்சத்திரம் சொல்லும் போது அந்த ஐயர் சொல்றாரு, போய் ஒரு மகராசி தட் டே வாஸ் ஆக்சுவலி மாசி மகம். இப்ப வருஷம் ஃபுல்லா அந்த ராசி வரும், வருஷத்துல ஒரு நாள் வர ராசி வந்து மாசி மகம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்பாவோட அன்னைக்கு பயங்கர ஒகேஷனல் நாள். சிவராத்திரியும் மாசம் ஃபுல்லா வரும், மெயின் சிவராத்திரி வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் வரும், அது வந்து அன்னைக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரஜினி சார் சொன்னாரு, அவர் எப்பயும் சிவன் சொல்லிட்டே இருப்பாரு, இப்போ சிவன் கிட்ட தான் இருக்காரு அப்படின்னும் போது இதுக்கு மேல நம்ம கால்குலேஷனே தேவையில்லை. இதெல்லாம் வந்து நம்ம எப்படி வீட்டுல ஒரு சாமி போட்டோ வச்சு கும்பிடுறோமோ அதே மாதிரி தான் இவரையும் வச்சு கும்பிட போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் இப்போ நம்மளுக்குலாம். அதனால இந்த வருத்தப்படுற சீன்ஸ் எல்லாம் விட அவர் ஆசைப்பட்டதை பண்ணணும், அதான் நம்மளுக்கு இப்போ ஆசை. ஏன்னா அப்பா வந்து எந்த கார் வாங்கினாலும் கமல் சார் கிட்ட கீ கொடுத்து வாங்கணும் அப்படின்ற ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. அது இதுக்கு முன்னாடி நடந்த மொமெண்ட் ஏதாவது இருக்கா? அது ஒரு ஸ்பெஷலான மொமெண்ட், அவ்வளோ ஒரு ஃபன்னியான மொமெண்ட் நான் பார்த்ததும் கிடையாது. விஸ்வரூபம் படம் ஷூட்டிங்
பினிமில் நடக்குது. அப்போ வந்து அப்பா வந்து பென்ஸ் வாங்கிட்டு நான் அண்ணன் அப்பா 3 பேரும் வந்து பினிமில் ஷூட் போயிட்டோம். உள்ளே போயிட்டு சார் பயங்கர பிஸி ஷெட்யூலில் ஷூட் ஃபைட் சீக்வன்ஸ் வேறு நடந்துட்டு இருக்கு. அந்த காஸ்டியூம்லேயே வெளில வந்தார். வந்துட்டு சூப்பர் மிஷன் வாங்கிட்டே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறி உட்கார்றாரு. அப்பா சொல்கிறாரு, இல்லை சார் உள்ளே ஒரு ரவுண்ட் அடிச்சுக்கலாமா, நீங்கள் சும்மா ஆன் பண்ணி நவுத்தி கொடுத்தாலே போதும் சார் அப்படின்னு. உட்கார் அப்படின்ட்டு சார் உட்காந்தாரு. அப்பா ஃப்ரண்ட் சீட்டில், நானும் அண்ணனும் பின்னாடி உட்காந்தேன். அப்போ வந்துட்டு டிரைவிங் சீட்டில் வண்டி ஓட்டிட்டு கிளம்புறாரு. திடீர்னு போயிட்டு பார்த்தா கேட்டை திறக்க சொல்கிறாரு. கேட்டை திறக்க சொன்னா நான் வண்டிக்கு டின்ட்டு வேற ஒட்டலை. இப்போ வண்டி வெளில இறங்குது, நேராக போறாரு. அப்படியே இறங்கி ஏர்போர்ட் வரைக்கும் போறாரு. ஏர்போர்ட் சிக்னல்ல ஒருத்தர் பைக்ல வந்து நின்று அப்படியே ஜாலியாக அப்படியே பார்த்துட்டு அவரு ஷாக்கு. நான் பின்னாடி இருந்து அதை கவனிச்சிட்டு இருக்கேன். இந்த இப்ப நான் எப்படி கவனிச்சிட்டேன், இப்ப இந்த மனுஷன் இவரை பார்த்தாருன்னா என்ன அளவுக்கு பார்ப்பாரு, நான் இப்படி பார்த்துட்டு இருக்கேன். பார்த்த ஒரு ஷாக் ரியாக்ஷன் இருக்கு தெரியுங்களா, அதெல்லாம் மறக்கவே முடியாது. ஃபுல் ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் கிண்டி வரைக்கும் வந்துட்டு யூட்டர்ன் பண்ணிட்டு வண்டியை உள்ள விட்டுட்டு நல்லா பிஸியா இருக்கு. மத்தியானம் 3:30 மணி 2 to 3:30 மணி டைம் வண்டியை ஓட்டிட்டு உள்ள வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ரொம்ப ஜாலியா சில விஷயம்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் பண்ணாரு. சரி, அதுல இருந்து என்னன்னா அதுக்கப்புறம் எல்லா வண்டி வாங்கினாலும் அப்பா போய் சார்கிட்ட கொடுத்து தான் பண்ணுவாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கும் இனிமேல் அதே பிளான் தான். நம்மளும் இனிமேல் என்ன உங்களுக்கு அந்த மாதிரி என்ன கண்டிப்பா நெக்ஸ்ட் என்ன வண்டி எடுத்தாலும் சார்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு சார்கிட்ட ஒரு பிளஸிங்ஸ் வாங்கிட்டு தான் ஆரம்பிப்பேன். நிச்சயமா நீங்க இந்த பிளஸிங்ஸ் தாண்டி இப்போ வெள்ளித்திரையிலையும் வரீங்க, சின்ன திரையிலையும் இருக்கீங்க. ஸோ எல்லாத்தோட பிளஸிங்ஸும் உங்களுக்கு வந்து விகடன் சார்பாக கிடைக்கணும்னு பெரிய வாழ்த்துக்கள். நன்றி, நேரத்துக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பிரதர். கடல் கண்ணிய நேர்ல பாத்திருக்கீங்களா? ஜனவரி 13 இருந்து ஜனவரி 17 வரை நம்ம விஜிபி கிங்டம் நடத்துற அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம்க்கு வந்தா கடல் கண்ணிய நேர்லயே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பி என்சாண்டட் பை a real life mermaid at India's largest underwater aquarium. மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே.